சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 6/1/2026 செவ்வாய்க்கிழமை, மார்கழி மாதம் 22ஆம் நாள், திருதியை திதி காலை 8:02 வரை. அதன் பிறகு சதுர்த்தி திதி. ஆயில்யம் நட்சத்திரம் இன்று மதியம் 12:17 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக அஸ்வினி, மகம், மூலம் ஆகிய கேதுவின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலம் உள்ள இனிய நல்ல சம்பவங்கள், நல்ல அறிமுகங்கள், ஒரு புத்துணர்ச்சி ஊட்டக்கூடிய பணவரவுகள் வரக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற ஜீவன அமைப்புகளில் ஏதேனும் ஒரு ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய செயல்பாடுகளை செய்து அதன் மூலமாக வெற்றிகளையும் லாபங்களையும் அடையக்கூடிய அருமையான நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேசராசிக்காரர்களுக்கு வெற்றிக்கான நாள் இன்னைக்கு. 11ஆம் இடத்துல ராகு குருவோட பார்வையில் இருக்கிறார். தொட்டதெல்லாம் தொடங்கும் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். சந்திரனும் வலுவாக இருக்க உங்களுடைய யோக கிரகங்கள்லாம் குருவின் பார்வை அப்படி இப்படின்னு அருமையான அமைப்பில், ராசிநாதனும் வலிமையாக இருக்க எதுக்கும் ஒரு நல்ல விதமான அமைப்புகள், ஆரம்பங்கள்லாம் உருவாகக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. அவரவருடைய பிறந்த ஜாதக வலிமை கேட்டார் போல, தசாபக்தி அமைப்புகளை கேட்டார் போல ரெட்டிப்பு, 3 மடங்கு 4 மடங்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் இப்போது உண்டுங்க. கூட்டுத்தொழில் ரொம்ப அளவில் பெரிய சிறப்பாக இருக்கும். ஏடாகுடமாக வந்து தெரியாதனமாக அந்த விஷயத்தில் மாட்டிக்கிட்டேன், ஆழம் தெரியாமல் காலை விட்டுட்டேன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் நெருக்கடியாக ஒரு அமைப்புகளில் இருந்து கொண்டு இதிலிருந்து எப்படி மீண்டு வர முடியும் என்கின்ற ஒரு மன கஷ்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மேஷராசிக்காரர்களுக்கும், ஆண் பெண் இருபாலாருக்குமே எல்லா நிலைகள்லையும் நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. கவலைப்படாதீங்க. இன்றைய நாள் ஒரு முக்கிய திருப்பு முனையாக இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. எதையும் அப்படியே முயற்சியோடு செய்யும் பொழுது, முழுமனதோடு ஒற்றை இலக்கோடு அப்படியே செய்யும் பொழுது நீங்கள் நன்றாக எல்லாவற்றையும் சமாளிக்க முடியும் என்பதற்கான ஆதார நம்பிக்கைகள், ஆரம்பங்கள் உருவாகக்கூடிய அருமையான நாளுங்க இன்னைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு ஜீவனஸ்தானத்தில் இன்றைக்கு ராகு, 10ஆம் இடத்துல ராகு குருவின் பார்வையில் இருக்கிறார். ராசிநாதன் இன்றைக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கிறது. மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம், அதாவது குருட்டு பூனை விட்டத்தில் பாஞ்சதுன்னு சொல்கிறாங்கல்ல, வேலை சார்ந்த விஷயங்களில் இது வரைக்கும் கசப்பான அனுபவங்கள், தொழில் சார்ந்த விஷயங்களில் ஒரு மாதிரியாக நெருக்கடியான சூழல்களில் இருந்தவர்கள் எல்லாருக்குமே நீங்கள் எந்தவித முயற்சியும் செய்யாமையே ஒரு நல்ல விதமான எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள், லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க. ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு சங்கடங்கள், சாதகமற்ற தன்மைகள்லாம் விலகக்கூடிய அமைப்பு இப்போது கண்டிப்பாக உண்டு. ஒரு கதவு அடைச்சா இன்னொரு கதவு திறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதை இன்றைக்கு கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. என்னடா இருந்தாலும் வாக்கு மாறிட்டாரே, வாக்கு தடுமாறிட்டாரே, இப்படி ஒரு ப்ராமிஸ் பண்ணார், ஆனால் அது அப்படி இல்லைன்றாரு, அப்படின்றாரு, பணம் இந்த இடத்துல எதிர்பார்த்தமே, இவங்க இதை செய்வாங்கன்னு எதிர்பார்த்தமே, இப்படிலாம் முடிச்சிட முடியும்னு நினச்சோமே, எல்லாம் தலைகளாக போய் இப்படி மாறிக்கிட்டு சிக்கலில் உண்டாக்கிக்கிட்டு இருக்கே அப்படின்னு நினைக்கும் போது வேறொரு எதிர்பாராத இடத்திலிருந்து உதவியோ ஏதோ ஒன்றோ மனதிற்கு இதமாக வரக்கூடிய அருமையான நாளுங்க இன்னைக்கு. மிதுன ராசிக்காரர்களுக்கு பாக்கியஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 9ஆம் இடத்துல ராகு இருந்து பாக்கிய தடைகளை, என்ன உங்களுக்கு தேவையோ அதை அப்படியே நிறைவேற்ற முடியாமல் தடைகளை கொடுத்து கொண்டிருந்தாலும் கூட மதியம் 3 மணிக்கு பிறகு மாற இருக்கின்ற சூழல்களின் மூலமாக ஆரம்பத்தில் ஒரு மாதிரியாக இருந்தால் கூட சாயந்தரத்தில் நல்லா இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே அமையுங்க. சிலருக்கு அப்பா மேலே ஏதாவது கருத்து வேற்றுமைகள் வரும். அப்பா சொல்லி நம்ம ஒன்று செய்ய முடியாமல், அப்பா சொல்லி ஒன்று கேட்க முடியாத ஒரு சூழல்கள். எப்பா இதை உனக்கு ஒத்து வரும்பா, ஆனால் இதை நீ செய்ய மாட்டேங்கிறேப்பா அப்படின்னு சொல்லும்போது, இருங்கப்பா அப்படிப்பா இப்படிப்பா அப்படின்ட்டு சமாளித்து நழுவ சொல்லுமே தவிர அதை முழுசாக முடிக்க முடியாதபடி அல்லது அப்பாவின் விருப்பத்திற்கு இணங்க முடியாதபடியான ஒரு சூழல்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இன்னும் சிலருக்கு சித்தப்பா, பெரியப்பா மக்கள், அத்தைமார்கள் போன்றவர்களோடு ஏதாவது சண்டை சச்சரவுகள், மனக்கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் உண்டு. சிலருக்கு தெய்வ நம்பிக்கை இன்றைக்கு அதீதமாக வரக்கூடிய அமைப்புகளும் உண்டு. புனித தலங்களை தரிசிக்கக்கூடிய அமைப்பு, அல்லது இன்றைக்கி ஒரு பிளான் போடுவோம், அடுத்த வருஷம் எங்கெல்லாம் போகணும்னு சொல்லிட்டு புனித யாத்திரைக்கான திட்டங்கள் போடக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு.
கடகராசிக்காரர்களுக்கு நல்ல அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இது நாள் வரைக்கும் இருந்ததெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே படிப்படியாக கெட்ட விஷயங்கள்லாம் நம்மளை விட்டு விலகிறத இன்றைக்கி கண்கூடாக பார்ப்பீங்க. அதிலும் குறிப்பாக அந்நிய இன மத மொழி பேசுகின்ற நண்பர்களின் மூலமாக எதிர்பாராத ஒரு அறிமுகங்கள், எதிர்பாராத ஒரு வரவுகள்லாம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் பங்குச்சந்தையில் ஏதாவது ஒரு நல்லவைகள், வழிகாட்டுதல்கள், பணவரவுகள் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. அட சார், நீங்கள் வேற ஒரு 3 வருஷமாக கடுமையான நஷ்டம், கஷ்டங்க, ஷேர் மார்க்கெட்டை நம்பவே கூடாதுன்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் என்கின்றவர்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் ஏற்கனவே இழந்த பணத்தை திரும்ப பெறக்கூடிய வாய்ப்புகள், அமைப்புகள் எல்லாம் உருவாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் ஆரம்பிச்சிருக்குதுங்க. 2026 பிறந்திருந்தால் 5 நாள் 6 நாள் ஆச்சு. இனிமேல் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்றதுக்கான உங்கள் மனசுலேயே ஒரு ஓரத்தில் ஒரு நம்பிக்கை வருவதற்கான அமைப்புகள், உங்களை சுற்றி ஒரு ஒளிவட்டம், சில ஆதரவுகள், அமைப்புகள்லாம் உருவாகக்கூடிய ஒரு சிறப்பு ஆரம்ப நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குதுங்க. கடகராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்குமே மன அழுத்தம் விலகக்கூடிய சிறப்பு நாள் இன்றைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்களில் இதுவரைக்கும் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். கணவனுக்கு உடம்பு சரியில்லை, கணவனுக்கு கடன் தொல்லைகள் அதிகமாக இருக்குது, மனைவிக்கு இப்படி இருக்குது அப்படி இருக்குது, மனைவிக்கு வேலை கிடைக்கல, அல்லது வேலைக்கு போகிற இடத்துல ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறாங்க, அல்லது வயதுக்கேற்ற வகையில் அவங்களுக்கும் ஆரோக்கிய குறைவுகள் இருக்குது, எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல, நாங்கள் 2 பேரும் ஒண்டியாக இருக்கிறோம், பிள்ளைங்க வேறு இடத்துல இருக்குது, அங்கே இருக்குது இங்கே இருக்குது, என்னதான் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்களாக இருந்தாலும் கூட குழந்தைகள் மாதிரி நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களான்னு தன்னை சுற்றி இருக்கின்ற வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் ஓரளவிற்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் அப்படிலாம் ஒன்றும் ஆகாது, நீங்கள் நல்லா இருப்பீங்கன்ற மாதிரியான ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இளைய பருவத்தினருக்கு யார் வாழ்க்கை துணைவர் என்பதில் ஒரு தெளிவுகள் இன்றைக்கு ஏற்படும். இந்த வருஷம் கடைசியிலிருந்து ஒரு புதிய வாழ்க்கை ஆரம்பிப்பதற்கான அமைப்புகள் இன்று முதல் அப்படியே உருவாகின்றன. ஏற்கனவே ஃபஸ்ட்டு மேரேஜ் ஒரு மாதிரி ஆகிப்போச்சுங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இப்போ தான் டைவர்ஸ் ஆச்சு, அல்லது டைவர்ஸ் ஆகிறதுக்கு அப்படியே போய்கிட்டு இருக்கு, செகண்ட் மேரேஜ் எனக்கு நல்லா இருக்குமான்ற மாதிரியான குழப்பத்தில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்கார இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே உங்களுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்கின்ற நம்பிக்கை தரக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு கடன்கள் தீரக்கூடிய, தொல்லைகள் விலகக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கும். நீண்டகால கடன் தொல்லையில் போய் மாட்டிக்கிட்டவங்க, இது இப்படி இருக்கே, ஹவுசிங் லோன் இப்படி இருக்கே, பர்சனல் லோன் இப்படி எடுத்துட்டோமே, சம்பாதிக்கிறதுலாம் இப்படியே கடனுக்கு போய்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே ஏதாவது ஒரு இரண்டாவது இரட்டை வருமானம், ஒரு சப்பு வருமானம்னு சொல்கிறோம்ல, வேலை செஞ்சுக்கிட்டே ஒரு சைடில் ஒரு தொழிலை பார்க்குறேங்க, அங்கேயும் வேலை செய்கிற ஒரு கன்சல்டேஷன் கொடுக்குறேன் என்கின்ற மாதிரியாக இரட்டை வருமானம் ஆரம்பிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 2026ஆம் ஆண்டு உண்மையிலே கன்னிராசிக்காரர்களுக்கு இரட்டை நிலையில் முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய, இருபடி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, 100 ரூபாய் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு 300 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய அளவிற்கு 2 மடங்கு வருமானங்கள் அதிகமாக இருக்கும் என்கின்ற அத்தனை ஆரம்பங்களும் இன்னும் ஒரு 10-15 நாட்களில் உருவாகக்கூடிய ஒரு யோக மாற்றமுள்ள நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு நல்ல வேலை அமையும், வேலை போனால் கவலைப்படாதீங்க, ஏற்கனவே இருக்கிறத விட நல்ல வேலைகள் கண்டிப்பாக அமையும். முரண்பட்ட மேலதிகாரியோடு ஒரு இணக்கமாக போகக்கூடிய சூழல்களும் இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு ஆரம்பிக்கின்றன. 2026ஆம் ஆண்டு நன்றாக இருக்கும் என்கின்ற நம்பிக்கையின் ஆரம்ப அடிப்படை அமைப்புகள் உருவாகக்கூடிய யோக நாள் இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்துல பஞ்சமஸ்தானத்தில் இன்றைக்கு ராகு பகவான் இருக்கிறார். ஆனால் குருவின் பார்வையில் அவர் இருப்பது என்பது சுபத்தன்மைகள், குழந்தைகளுக்கு நல்லவைகள் நடக்கும் அப்படிங்கிறத அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. சுப பிரிவுகளும் இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. பிள்ளைகளை வளர்க்குறோம், பிள்ளைகளை பெற்றெடுக்கிறோம், நம்ம மடியிலேயே வச்சுக்கிறதுக்காக நம்ம அவங்கள வச்சுக்கிறது இல்லை. 2 வயதில் மடியில் உட்கார்ற குழந்தை 20 வயதில் கண்டிப்பாக மடியில் உட்காராது. அது எங்காவது ஒரு தூர இடத்துலையோ அல்லது நம்மை விட்டு பிரிந்தோ, ஒரு பெண் குழந்தையாக இருந்தால் சுப பிரிவாக பிரித்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம் இல்லையா, இந்த மாதிரியாக குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் சில பிரிவுகள் இருந்தாலும் கூட சுப பிரிவாக அமையக்கூடிய ஆரம்ப நாளாக இந்த நாள் அமையும். பிள்ளைங்க அங்கே போய் படிக்க போகுது, இங்கே போய் படிக்க போகுது, வடநாட்டில் தான் படிப்பேன், அந்த ஊரில் தான் படிப்பேன், இந்த ஊரில் தான் வேலை செய்வேன், வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு நீங்கள் தான் ஒத்துக்க மாட்டேன்றீங்கன்ற மாதிரியாக பிள்ளைகள் நம்மக்கிடம் சின்ன சின்ன மன வருத்தங்கள் இருந்த விஷயத்தை இன்றைக்கி தனியாக உட்காந்து யோசித்து, பரவாயில்ல என்ன இருந்தாலும் அவங்களுக்கும் சிறகு முளைச்சிருச்சு, நம்ம கொஞ்சம் அலோ பண்ணி தான் ஆகணுன்ற மாதிரியாக பெற்றோர்களாக இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு மனமாற்றம் ஏற்படக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வீடு வாகனம் சார்ந்த விஷயங்கள்ல இன்றைக்கி செலவுகள் வரும்.
ஒரு புது வீடு கட்டுறதுக்கான ஒரு பிளானு அல்லது புது இடம் வாங்குறதுக்கான ஒரு பிளானு, இந்த மாதிரியான விஷயங்களில் செலவு பண்ணியே ஆகணுமே அப்படின்ற மாதிரியாக ஒரு மன வருத்தத்துடைய சில திட்டங்கள்லாம் இன்றைக்கி போடுவீங்க. ஆனாலும் ஒன்று, சேமித்து வைத்திருக்கின்ற பணத்தை இன்றைக்கு செலவு செய்தாலும் கூட நற்பொருள் சேர்க்கைக்காக செலவு செய்யக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். வீடு வாங்க போகிறோம், அது வாங்க போகிறோம், இது வாங்க போகிறோம், வீட்டுக்கு ஒரு பொருள் வாங்குகிறோம், இந்த மாதிரியாக தன்னைத்தானே சமாதானப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு செலவுகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. தூர இடங்களில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி தாயுடைய ஞாபகம் ரொம்ப அதிகமாக வரும். தாய் என்கின்ற தெய்வம் அங்கே தனிமையில் இருக்கிறார், அல்லது தூரத்தில் இருக்கிறார், அல்லது அப்பாவும் அம்மாவும் வயதாகி போச்சு, இப்படி இருக்கிறாங்க அப்படி இருக்கிறாங்க, நம்மளால் போக முடியலையே, நம்ம கடமையை ஒழுங்காக செய்யணும் இல்லையா? வயதான காலத்தில் பேரண்ட்ஸை நம்ம பக்குவமாக பார்த்துக்கிறது தானே நம்முடைய தாத்பரியம், நம்முடைய கடமை. ஆனால் அதை செய்ய முடியாதபடி இப்படிலாம் நமக்கு சிக்கல்கள் இருக்கேன்ட்டு ஒரு மாதிரியாக இன்றைக்கு மதியம் 3 மணி வரைக்குமே அம்மாவை பற்றிய அப்பாவை பற்றிய எண்ணங்கள் இருந்து அவங்கள கான்டாக்ட் பண்ணக்கூடிய நாளாகவும் இந்த நாள் விருச்சிக ராசிக்கார இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே அமைஞ்சிருக்குங்க. முதியவர்கள் எல்லாருக்குமே ஒரு 60 வயது கடந்தவர்களுக்கு ஆரோக்கிய குறைவுகள் விலகக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு அபாரமான நன்மைகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவை இன்றைக்கு குரு பகவான் வலிமையாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான நாள். முயற்சிகள் எல்லாம் பலிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. நல்ல முயற்சிகள் பலிக்கும். அதுக்காக நம்ம முடியாத ஒரு முயற்சி அல்லது தீய நோக்கத்தோடு எந்த முயற்சியுமே தனுசு ராசிக்காரங்க பண்ண மாட்டீங்க. குருவின் வீட்டில் பிறந்தவங்க இல்லையா நீங்கள்? பெரும்பகுதியில் எனக்கு ஒரு கம்மியாக அல்லது எனக்கு லாபம் குறைவாக இருந்தாலும் பரவாயில்ல, என்ன நம்பினவருக்கு லாபம் அதிகமாக இருக்கணும்னு நினைக்கிறவர் நீங்கள். பிறர் நம்மளை ஒரு சுடு சொல்லிடக்கூடாது, ஒரு கெட்ட பெயர் நமக்கு வந்துவிடக்கூடாது என்கின்ற மாதிரியாக மிக பொறுமையாக நிதானமாக எதிலும் ஒரு நல்ல தன்மையோடு அணுகக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு ஒரு நல்ல அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். முயற்சிகள் பலிக்கக்கூடிய நாள். கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாள். அல்லது திறமையை நிரூபிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய அத்தனை இளைய பருவத்தினருக்கும் கல்வி அமைப்புகள், மாணவ பருவத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு பள்ளி கல்லூரி அமைப்புகள் மற்றும் வேலை அமைப்புகளில் உங்களுடைய திறமையை மற்றவர்கள் பாராட்டக்கூடிய அருமையான நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு பணம் வரும். உங்கள் பணமாவது வரும். உழைச்ச பணம், எங்கேயோ ஒரு இடத்துல நிறுத்தி வைக்கிற பணம், அந்த பணம் வரும். அல்லது எதிர்பாராத ஒரு சில வரவுகள் இன்றைக்கு கண்டிப்பாக இருக்கும். இந்த இடத்துலேருந்து பணம் வரும் நம்ம எதிர்பார்க்கவே இல்லை, போய் மாட்டிக்கிச்சேன்னு நினச்சோம். அல்லது நியாயமாக இருந்தாலும் கொடுக்க மாட்டார், நம்ம கரெக்டாக செஞ்சுருக்கிறோம், ஆனால் அந்த இதில் ஏதாவது குறை கொட்டுறோம், இதெல்லாம் கண்டுபிடிப்பார், என்ன இருந்தது ஏது பண்ணுறதுன்னு கொஞ்சம் குழப்பத்தில் இருந்தவங்களுக்கு ஒரு காலையில் 11 மணிக்கு மேலே டக்குன்னு அந்த சிக்கல்கள் விலகி உங்களுக்கு தேவையான, உங்களுக்கு உரித்தான உண்மையான பண வரவுகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குதுங்க. அந்நிய இன மத மொழி பேசக்கூடிய ஒருவரின் மூலமாக நல்ல வழிகாட்டுதல்கள் இப்போது கண்டிப்பாக இருக்கும். இதைவிட மேலே வெளிநாடு வெளிமாநிலத்திலிருந்து பணத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க, ஏற்றுமதி இறக்குமதி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் சிக்கலில் இருக்கிறவங்க, மாட்டிக்கிட்டவங்க, ஒருத்தரை நம்பி பணம் அனுப்பிச்சா அந்தாலும் இப்படி போய் மாட்டிக்கிட்டாரு, நம்ம இதை எப்படி ரெக்கவர் பண்ணுறதுன்னு தெரியல, நம்ம பண்ணதான் தப்பு, அடுத்தவனை நம்பக்கூடாது, எத்தனை தடவை பட்டாலும் நமக்கு புத்தி வராது என்கின்ற மாதிரியாக தன்னைத்தானே நொந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே ஒன்று ஞாபகம் இருக்கட்டும், 2026ஆம் ஆண்டு பிறந்து விட்டது. இந்த வருஷம் உங்களுக்கான வருஷம். மகர ராசிக்காரர்களுக்கு கடந்த 7 வருடங்களாக 8 வருடங்களாக இருந்து வந்த அத்தனை சோதனைகளும் விலகப் போகிறது என்பதை மனம் உணர்ந்து பண விவகாரங்களில் கொஞ்சம் ஃப்ரீ ஆகக்கூடிய ஒரு அருமையான நாளாக அமைஞ்சிருக்குதுங்க இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு தன்னம்பிக்கை கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். ஏதாவது அப்படி ஆயிடுமோ இப்படி ஆயிடுமோன்ற மாதிரியாக ராசியிலேயே ராகு பகவான் இருந்து ஆனாலும் குருவின் பார்வையில் இருக்கிறார். ஒன்று செய்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் 1000 யோசிப்பீங்க. சரிதானங்க, எனக்கு ஒரு 3 வருஷமாக நான் இப்படி தானே பட்டிருக்கிறேன், நான் பட்ட கஷ்டம் உங்களுக்காக தெரியும், உங்களுக்கு என்ன, நீங்கள் பாட்டில் சொல்லிட்டு போயிடுவீங்க அப்படின்ற மாதிரி தான் இன்றைக்கி நினப்பு இருக்கும். இருந்தாலும் அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. கடந்த கால அனுபவங்கள் எல்லாமே எதிர்காலத்துடைய முன்னேற்றத்துடைய படிக்கட்டுகள் அப்படிங்கிறத இன்றைக்கி கும்பராசிக்காரர்கள் உணரக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க. பெரிய அளவில் மாற்றம், உங்களுக்குள்ளேயே ஒரு நல்ல மாற்றத்தை நீங்கள் உணர்வீங்க. அதாவது புடம் போட்ட தங்கம்னு சொல்கிறாங்க இல்லையா, தங்கத்தை அப்படியே சுட 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 தான் அது பல 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 பலன்னு நல்ல மஞ்சள் நிறமாக மாறுமா. அது மாதிரி கடந்த 3 வருடங்களாக இருந்து வந்த சோதனைகள் எதுவும் 2026இல் இருக்கவே இருக்காது. ஆனால் அந்த 3 வருஷம் கற்றுக்கிட்டதை நம்ம இப்போ வச்சுக்கிட்டு ரொம்ப பெரிய அளவில் டெவலப் பண்ணலான்ற மாதிரியாக வேலை, தொழில், வியாபாரம், சொந்த வாழ்க்கை, குடும்பம், கணவன் மனைவி உறவு, காதலன் காதலி உறவு, நட்புகள், சொந்தக்காரர்கள், எல்லா வட்டாரங்கள்லேயும் வேலை சார்ந்த விஷயங்கள்லேயும் பெரிய அளவில் உங்ககிட்ட நீங்களே மாற்றத்தை உணரக்கூடிய அருமையான நாளுங்க இன்னைக்கு.
மீனராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்தில் இன்றைக்கு குருவின் பார்வையில் ராகு இருக்கிறார். பொதுவாகவே ராகு இருக்கிற இடத்தை கெடுத்து செயல்படுத்தக்கூடியவர் என்பதால் பயணத்தினால ஏதாவது ஒரு அலைச்சல்கள், வெட்டி பயணம்னு சொல்கிறோம்ல, இங்கே போகவே தேவையில்லை, ஏதோ ஒரு முடிவெடுத்து போயிட்டேன், நான் போன நேரம் அந்த மனுஷன் அப்போ தான் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கிளம்பிட்டார், இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்து அல்லது ஒரு ஃபோனில் வேலையை முடிச்சிருக்கலாம், இவ்வளோ தூரம் வந்தோம் என்கின்ற மாதிரியாக அவரவருடைய பிறந்த ஜாதக வலு அமைப்பிற்கேற்றார் போல் ஒரு 20 கிலோமீட்டரோ 200 கிலோமீட்டரோ 2000 கிலோமீட்டரோ ஏதோ ஒன்று அவங்கவுங்க ஜாதகப்படி ஏதாவது ஒரு பயணங்கள் வந்து அந்த பயணத்தின் மூலமாக ஒரு சிறிய மன வருத்தம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இவர்கிட்ட இப்படி வந்து கேட்டதுக்கு நம்ம ஒரு ஃபோன்லேயே ஒரு வார்த்தை பேசியிருக்கலாமன்ற மாதிரியும் இருக்கும். சில பேருக்கு பயணங்களால் ஏதாவது ஒரு மாதிரியான சங்கட உணர்வுகளும் இருக்கும். ஆனால் இது எல்லாம் ஒரு 5 மணி வரைக்கும் தான். 5 மணிக்கு பிறகு கொஞ்சம் அப்படியே ரெஃப்ரெஷ் ஆகிடுவீங்க. பரவாயில்ல, எதாக இருந்தாலும் என்ன பார்த்துக்கலாம் என்கின்ற ஒரு தைரிய தன்னம்பிக்கை வரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. இன்னும் சிலருக்கு கொஞ்சம் கடன் சார்ந்து கடன் வாங்கி ஒரு பொருளை வாங்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஆனால் அது தேவையான ஒரு பொருளாகவும் இருக்கும். என்ன இருந்தாலும் எதையும் சமாளித்து கொள்ளலாம் என்கின்ற தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் நல்லவைகள் மட்டுமே நடக்கக்கூடிய யோக நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து மிதுன ராசிக்கான 2026 புத்தாண்டு பலன்களை பார்க்கலாம். நேற்றைக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு 2026 புத்தாண்டு எப்படி இருக்கும்ன்றதை பார்த்துட்ட நிலைமையில் இன்றைக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் புது வருஷம் பிறந்துருச்சு, எப்படி இருக்கும்ன்றதை பார்த்துடலாம். கொஞ்சம் விரிவாகவே பார்த்துடலாம். உண்மையிலே மிதுன ராசிக்காரங்க கொடுத்து வச்சவங்கன்னு சொல்லுவேன். வருஷ ஆரம்பத்திலே பாருங்கள், உங்கள் ராசிநாதன் புதன் அப்படியே பரிவர்த்தனை அமைப்பில் குருவின் பார்வையில் இருக்கிறாரு. ராசியிலேயே குரு பகவான் இருக்கிறார். பெரிய பெரிய கிரகங்கள் எல்லாம் இப்போது சாதகமான நல்ல அமைப்பில் தான் கண்டிப்பாக மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. கடந்த 2020 மிதுன ராசிக்காரர்கள் நீங்கள் நல்லா இல்லை, ஒரு 5 வருஷமாகவே 2020, 21, 22 ரொம்ப அளவில் கொஞ்சம் நம்மளை போட்டு படுத்தி எடுத்துச்சு. போன வருஷம் கொஞ்சம் பரவாயில்ல, ஆனால் இந்த வருஷம் பரவாயில்லன்னு சொல்கிற அளவுக்கு நிறைவாக அதை விட மேலாக நன்றாக இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. முதல் 5 மாதத்திற்குள்ளேயே வீட்டில் நல்ல மங்கள விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். கெட்டி மேலே சத்தம் கேட்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக எல்லாருடைய வீடுகள்லேயும் மிதுனராசிக்கார இளைய பருவத்தினர் இருக்கிற வீடுகளில் நிச்சயமாக உண்டு. அவங்கவுங்க வயதிற்கேற்றார் போல் புத்திர பாக்கியம், திருமண பாக்கியம், வேலை சார்ந்த விஷயங்கள், வளைகாப்பு போன்ற விஷயங்கள், தாத்தா பாட்டியாக ஆகக்கூடிய அமைப்பு. 60 வயசுக்கு மேலே எனக்கு என்னங்க வேணும், தாத்தா பாட்டியாக நான் ஆகணும், ஒரு பேரம் பிறக்கணும், ஒரு பேத்தி பிறக்கணும்னு இந்த மாதிரியான அமைப்புகளில் இருக்கிறீங்க இல்லையா. நம்ம சொன்னால் இவங்க கேட்கறதில்ல, தள்ளி வச்சிருக்கிறாங்க, ஒத்தி வச்சிருக்கிறாங்க என்கின்ற மாதிரியாக குழந்தைகளின் பேரில் அவர்களின் மூலமான பாக்கியங்கள் எனக்கு கிடைக்கவில்லையே என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்கார வயதானவர்களுடைய அத்தனை ஆசையும் பூர்த்தியாகிற வண்ணம் 2026 உங்கள் மனசு போலவே நல்லா இருக்குங்க. சிறப்பான நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. என்ன 9ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். 9ஆம் இடத்துல ராகு குருவின் பார்வையில் இருக்கிறனால இந்த வருஷம் தெய்வீக அனுபவங்கள் நிறைய பேருக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். 108 திவ்ய தேசத்தில் இவ்வளோ பார்த்துட்டு வந்துடணும், இத்தனை சிவன் கோயிலை போய் இத்தனை பார்த்துட்டு வந்தோன்னுன்ற மாதிரியாக ஆன்மீக எண்ணங்கள் பெரிய அளவில் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக அந்த வருஷம் முழுவதுமே மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. ஜூன் மாதம் 2ஆம் தேதி குருப்பெயர்ச்சி நடக்குதுங்க. குரு பகவான் 2ஆம் இடத்திற்கு வருகிறார். கடந்த 5 வருஷமாக என்னெல்லாம் சம்பாதிக்க முடியாமல் இருந்தீங்களோ அதிலெல்லாம் வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற அமைப்புகள் எல்லாம் 5 வருடம் வரைக்குமே சரியாக கிடைக்காத லாபங்கள் ஒரு இரட்டிப்பு லாபமாக கையில் கொஞ்சம் காசுக்கு சேரக்கூடிய ஒரு நல்ல வருஷமாகவே அவரவருடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கேற்றார் போல இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. என்னதான் 2ல் உச்சகுருவாக இருந்தாலும் கூட நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுக்தி அமைப்புகளும் கூடுதலாக கை கொடுக்கணும் இல்லையா. அப்போ சிலருக்கு இரட்டிப்பு மும்மடங்கு வருமானங்கள் வரக்கூடிய அமைப்பு. எளிய நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பரவாயில்லைங்க, நான் கொஞ்சம் மேலே முன்னேற முடியுன்ற மாதிரியான ஒரு நம்பிக்கைகள் பிறக்கக்கூடிய அமைப்பு. குடும்பத்தில் கொஞ்சம் குழப்பங்கள் இருந்தவங்க, கணவன் மனைவி இப்படி இருக்குது அல்லது குடும்பத்தோடு சேர முடியாமல் இருக்குது, பொண்டாட்டி ஒரு பக்கம் வேலை செய்கிறாங்க, நான் ஒரு பக்கம் வேலை செய்கிறேன், பிள்ளைங்களை தூக்கி அம்மா அப்பாட்ட விட்டுருக்கோம், இந்த மாதிரியாக திசைக்கொன்றாக திக்குக்கொன்றாக பிரிந்து கிடந்த குடும்ப அமைப்புகள்லாம் இந்த வருடம் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு அப்படியே ஒன்றாக இணையக்கூடிய அமைப்புகள்லாம் மிதுன ராசிக்கார குடும்பங்களில் இன்றைக்கு உண்டுங்க. பெரிய சோதனைகள்னு நான் எதையுமே சொல்ல மாட்டேன். மனிதனுக்கு எப்போவுமே நல்லதுகளும் நடந்துக்கிட்டு இருக்கிறதில்ல, எப்போவுமே துன்பங்களும் நடந்துக்கிட்டு இருக்கிறதில்ல. ஆக இன்பங்கள் கஷ்டங்கள் இல்லாத வகையில் பெரிய அளவுக்கு நல்லதுகள் மட்டுமே நடக்கக்கூடிய ஆண்டாக 2026ஆம் ஆண்டு கண்டிப்பாக மிதுன ராசிக்காரர்களுக்கு அமையுங்க. நாளைக்கு
கடகராசிக்காரர்களுக்கு இந்த 2026 புத்தாண்டு எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாங்க. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் 2026 மிதுன ராசிக்கான புத்தாண்டு பலன்களையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.